ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டீனித். இன்றைக்கி வந்து நான் யூஏ வந்திருக்கிறேன். யூஏலேருந்து திருப்பி ஸ்ரீலங்கா போகிறதுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு vlog எடுப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த vlog-ஓடு சேர்த்து உங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஸ்ரீலங்கா போகிறதுக்கு தான் நாங்கள் இப்போ ரெடி ஆகிருக்கோம். இப்போ மெட்ரோ வாரத்துக்கு இப்போ அங்கே தான் மெட்ரோ வரும். இப்போ மெட்ரோ வாரத்துக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். பாய். காய்ஸ், நாங்கள் இப்போ இதை விட்டு மெட்ரோவை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னே இந்த இப்படி தான் இருக்கும். இப்படி தான் விளங்கும். இது வந்து டெர்மினல் 3யில் இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி தான் விளங்கும். அழகான ஃபவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கள பார்த்துக்கலாம். இப்போ அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பாய். காய்ஸ், இது தான் அந்த ஃபவுண்டன். அந்த முன்னுக்கு விளங்குறது தான் காய்ஸ் அந்த ஃபவுண்டன். நான் சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு ரெய்னி ஃபீல் ஒன்று கொடுத்துருந்துச்சு. அது செம்ம அழகாக இருந்துச்சு. அதனால அந்த வியூ இந்த ஃபவுண்டன் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டியூட்டி ஃப்ரீ வாங்கினாங்க. வந்துட்டு டியூட்டி ஃப்ரீயில் ஆனால் ஒன்றும் வாங்கலை, ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அந்த டியூட்டி ஃப்ரீயில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நேராக இதோட கேட் கிட்ட போயிட்டோம். காய்ஸ், இந்த A23 தான் எங்களோட கேட் நம்பர். அப்போ நாங்கள் அப்படியே கேட்டுக்கு போன நேரத்தில் எனக்கு வீடியோ எடுக்கலாம் போச்சு. ஏன்னா அவங்க வந்து போர்டிங் பாசஸ் எல்லாம் செக் பண்ணனால. அதனால் எனக்கு சாரி சொல்லிக்க வேண்டியதாகிடுச்சு. என்னை வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெக் பில்லோஸ் வாங்கலாம் இங்கன்னா. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. அதை தான் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸு. வெளியே வாங்குகிற டிஃப்ரென்ஸ். கைஸ், நாங்கள் உள்ளுக்கு இப்போ வந்துட்டோம். இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருக்கணும் நாங்கள் ஃப்ளைட் உள்ளுக்கு போக வரைக்கும். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் உள்ளுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம்.
அங்கே தூரம் விளங்குறது ஒரு எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான். அந்த க்ரீன் ஒயிட் பிளாக் ரெட் கலர்ஸ் போட்ட ஃப்ளைட்டும். இப்போ நாங்கள் போகிறது எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுக்கு தான். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அது செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு இதாக இருக்குது எங்களோட அழகான எமிரேட்ஸ் ஃப்ளைட். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய கியூ ஒன்று இருக்குது. அந்த கியூவை தாண்டின பிறகு நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து சீட்ஸில் நல்லா ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். சின்ன ஸ்க்ரீன் ஒன்று, வெளியவும் நல்லா ஒரு சீனரி ஒன்று விளங்குது. அதோடு என்னோடய ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான கொஞ்சம் சீட்ஸ் கிடச்சிச்சு. விண்டோ சீட்டும் வேறையா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா வியூ என்ஜாய் பண்ணி போனோம். பிலோஸ், அதுக்கப்புறம் பீட்ஸ், அப்புறம் ஹெட்செட், அதுக்கப்புறம் நிறைய கொடுத்தாங்க. பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் அது மாதிரி சாமான்லாம். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் எங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா எனக்கு கிடைக்கல, எங்கள் தங்கச்சி கிடச்சிச்சு. எனக்கும் ஏனோ தெரியலை, நான் அடல்ட்டுக்கிட்ட புக் பண்ணேன், ஆனால் எனக்கும் ஒன்று கிடச்சிச்சு. அப்படியே நாங்கள் 2 பேரும் அந்த புக்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வரைஞ்சி கலர் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அவங்களே ஒரு இந்த ஹிப்புக்கு போடுவாங்க ஒரு பேக், அது மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க. அந்த சைட் பேக் மாதிரி ஒரு பெல்ட் பேக், எப்படி சொல்கிறேன்னு தெரியலை. அந்த மாதிரி எமிரேட்ஸ்னு அடித்து ஒரு பேக் கொடுத்தேன். அதுதான் இப்போ காட்டுறாங்க. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ரன்வேயில் போய்கிட்டு இருக்குது. இப்போ டேக் ஆஃப் பண்ண போகிறோம். எனக்கு கொஞ்சம் சரியான நர்வஸாக இருக்குது. இப்போ டேக் ஆஃப் பண்ணி நம்ம அந்த நாட்டுக்கு திருப்பி போகிறோம். அது எது ஸ்ரீலங்கா போயிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ ஃப்ளைட்டில் உள்ளுக்கு நடக்கிற அப்படின்னா இப்போ சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் டேக் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் மற்ற திருப்பி இந்த வீடியோவிலே வரும். இந்த லன்ச் கொடுக்குறது, டின்னர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வேறு என்ன ஆமாம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நான் அந்த வீடியோஸ் சொல்லுவேன். பாய்.
ஹவர்ஸில் எங்களுக்கு டின்னர் வந்துருச்சு. அப்புறம் நான் ரப்பர் பந்து படம் பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வேண்டிய அளவு கேட்டால் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாங்க. எங்கள் தங்கச்சி நல்லா பச்சு தூங்குச்சு. அதுக்கப்புறம் எழுதி சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து விக்கெட் பண்ணிச்சு. எங்கள் அம்மா பார்த்து படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் சீனரியும் செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஸ்ரீலங்கா லேண்ட் ஆகிற நேரத்தில் நைட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸும் இதிலே தான் இருக்கும். ஸ்டே டியூன். ஹாய் காய்ஸ், இது தான் எங்களுக்கு ஃப்ளைட்டில் கொடுத்த மீல். அது வந்து ஒரு சலட் ஒன்றும் கேக் ஒன்றும் ஒரு நட்ஸ் கொஞ்சமும் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ஃப்ரீ டைமில் சாப்பிட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க, ஒரு பன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மீலுக்கு வந்து ப்ரான்ஸோட ரெட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கையில் எடுத்தது வந்து சீஸ், அதுக்கப்புறம் இது சாக்லேட், அதுக்கப்புறம் இது பட்டர். அதுக்கப்புறம் நான் இப்போ மெயின் மீல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் திறக்க போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க அந்த சைடில். கிட்ஸுக்கு வேறு மீல்ஸ் இருந்துச்சு. அப்போ அதுகளோடு சேர்த்து தான் இந்த ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. சீனரி தான் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அப்போ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஹலோ காய்ஸ், வாஷ்ரூமுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். வாஷ்ரூம் வந்து செம்ம நீட்டாக இருந்துச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு கப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு வாய் கழுவணுமா இருந்தால் அந்த கப் எடுத்து சுடு தண்ணி வேணுமா இருந்தால் ரெட் கலர் போட்டு, இல்லாட்டி கோல்டு வாட்டர் வேணுமா அந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது தான் ஸ்ரீலங்கா வந்து நைட்டுக்கு தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம். அப்போ அந்த லைட்ஸ் எல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு ஸ்ரீலங்காவில்.
நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம். இப்போ ரன்வேக்கிட்ட நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ லேண்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ லேண்ட் பண்ணுது. இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேண்ட் பண்ணோம். ரன்வே வந்துட்டோம். இப்போ சுருன்னு லேண்ட் பண்ணி இப்போ லேண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் லேண்ட் பண்ண பிறகு நாங்கள் இப்போ வெளியே போவோம். ஃப்ளைட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் பேசுகிறேன். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னா ஒன்றுக்கு அந்த வீல் ஸ்க்ரீன் கிட்டே இருக்கிற ஒரு கேமரா தான் இது. அப்படின்னா அது வந்து எங்களோட சின்ன ஸ்க்ரீனில் விளங்கும். பைலட்ஸ் என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறோம் எக்கனாமி கிளாஸில். இந்த கேமரா அதுக்கப்புறம் சைட் கேமரான்னு நிறைய இருக்குது. நீங்கள் போயிட்டு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். நான் வந்து 10 out of 10 எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு கொடுக்குறேன். நாங்கள் வந்து இப்போ பிஏஏல வந்து லேண்ட் ஆகிட்டோம். எனக்கு இப்போ சரியான மாதிரி வேறு தூக்குது. ஏன்னா அவ்வளோ சூடு ஸ்ரீலங்காவில். இப்போ சரியான சத்தமாக இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.